السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நிதர்பை சகோதரர்களே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இமாம் அஹ்லு சுன்னா என்று போற்றப்படுகிற அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய உசூலு சுன்னா என்கிற நூலை பாடமாக கொண்டு நாம் அதற்கான விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் சுன்னா என்றால் என்ன, அதற்குரிய அடிப்படைகள் என்ன, அறிவை கொண்டு சுன்னாவை நாம் அணுகுகிற போது அதில் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுகிறது, அதேபோன்று மனோ இச்சையோடு சுன்னாவை உரசி பார்ப்பதனால் வழிகேடுகள் உண்டாகிறது என்பது போன்ற பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய செய்தியில் நாம் பார்க்க இருக்கிற விஷயம், வமின சுன்னத்தில் லாசிமா அல்லதி மன் தரக்க மின்ஹா ஹஸ்லத்தன் வலம் யக்பில்ஹா வலம் வயுமின் பிஹா லம் யக்குன் மின் அஹ்லிஹா. நிர்பந்தமாக கட்டாயமாக பேணப்பட வேண்டிய சுன்னாவில் ஒன்று. இதை யார் கைவிடுகிறார்களோ, யார் அங்கீகரிக்கவில்லையோ, இன்னும் அதை நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவர்கள் சுன்னாவை பின்பற்றுகின்றவர்களாக மாட்டார்கள். அது என்ன அப்படின்றதை பற்றி சொல்லும்போது, அல் ஈமான் பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, கதிரை குறித்த நம்பிக்கை, அதில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது என்று கதிரை குறித்து ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வத்தஸ்தீக் பில் அஹாதீஸ் ஃபீஹி, கதிர் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸுகளை உண்மைப்படுத்த வேண்டும். வல் ஈமான் பிஹா, அவற்றை நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். வலா லா யுகாலு லிம வ கைஃப் இன்னமா ஹுவ தஸ்தீக் வல் ஈமான் பிஹா, ஏன் எப்படி என்று அதை குறித்து கேட்கக்கூடாது. மாறா என்ன செய்யணும், அவற்றை உண்மைப்படுத்துவது நம்பிக்கை கொள்வது என்று இருந்துவிட வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றுதான் ஈமான் பில் கதர் என்பது, கதரை நம்பிக்கை கொள்வது என்பது. கதர் என்றால் விதி, கதர் என்றால் விதி என்று நம்ம நினைச்சிரோம், தமிழில் அதை சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நடக்க இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்கனவே திட்டமிட்டு விட்டான், ஏற்கனவே அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் நடக்காது. எதை அல்லாஹ் நடக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறானோ, நாடி இருக்கிறானோ, அதுதான் நடக்கும். அப்போ இந்த விஷயத்தை குறித்த நம்பிக்கை என்பது ஈமானுடைய 6 அடிப்படைகளில் ஒன்று. இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை ஒருவர் உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் அவர் யாராக மாட்டார், சுன்னாவை பின்பற்றுகிறவராக ஆக மாட்டார். அப்படின்னு சொன்னால் அவர் முஸ்லீமாகவே ஆக மாட்டார் என்பதுதான் அதற்கான பொருள். அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். அது ஒரு குஃப்ருக்கு மனிதனை தள்ளிவிடுகின்ற பாவம். ஏனென்றால் ஈமானுடைய 6 அடிப்படைகளில் ஒன்று என்று இதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகத்ர், நிச்சயமாக நாம் அனைத்தையும் கதரின் அடிப்படையில் படைத்திருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு விதியை நிர்ணயம் செய்து படைத்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் உரையாடிய ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய அந்த நபி மொழியில் விதியை பற்றி நம்புவது, ஈமானுடைய 6 அடிப்படைகளை பற்றி சொல்லும்போது, அன் துமின பில் கத்ரி, கதரை குறித்து நீங்கள் நினைச்சிரோம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கைரிஹி வ ஷர்ரி, அவருடைய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே, அல்லாஹ்வின் நாட்டப்படியே அந்த விதியில் உள்ளது என்று நினைச்சிரோம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதை ஒருவர் மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய அடிப்படையை மறுத்தவர் ஆவார்.
இதை பற்றி இமாம் அவர்கள் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்குடைய காலகட்டத்தின் இறுதியில் விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்தார்கள். மஅபத் அல்-ஜுஹ்னி என்று சொல்லக்கூடிய ஒருவன், விதி என்று ஒன்று இல்லை, எல்லாமே என்னதான் நாம செய்யறதா, நம்முடைய இஷ்டம்தான் விருப்பம்தான் என்று விதியை மறுக்கக்கூடியவர்களாக வந்தார்கள். அப்படி இருக்கிற காரணத்தினால தான் இந்த சமுதாயத்தில் ஒரு வழிகேடு தோன்றியது. கதிரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். கதிரியாக்கள் என்று சொன்னால் கதிரை மறுக்கக்கூடியவர்கள். விதி என்று ஒன்று இல்லை என்று அதை என்ன செய்வாங்க, மறுத்துரைப்பார்கள். இன்னைக்கு நம்ம மக்கள்லேயே அது மாதிரி இருக்கிறாங்க. இது விதியெல்லாம் ஒன்றும் இல்லை பை, எல்லாம் மதி தான் அப்படின்வாங்க. அப்படின்னா அர்த்தம் நம்முடைய அறிவு தான். சில பேர் சதி அப்படின்வாங்க, விதி இல்லை சதி அப்படின்வாங்க. இப்போ இது எல்லாமே என்னதான், நாம் அடிப்படையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற ஒரு விஷயத்தை மறுத்துரைக்கின்ற, அதை ஏளனம் செய்கின்ற போக்கு. இப்படிப்பட்ட நிலைப்பாடு அன்றைய காலகட்டத்தில் இருந்ததனால தான் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், விதியை நீங்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ளாதவரை நீங்கள் யாராக மாட்டீங்க, முஸ்லீமாக மாட்டீங்க. அதை நம்பிக்கை கொள்ளணும். அது எப்படி நம்பிக்கை கொள்ளணும் என்பதை என்ன செய்கிறாங்க, அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அதிசயம் என்ன செய்யணும், உண்மை என்று ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும். அதில் கேள்வி கேட்கக்கூடாது, விதியில் கேள்வி கேட்கக்கூடாது. சில மக்களை தடுத்திருக்கிறார்கள். விதியில் தர்க்கம் செய்வதனால் சமூகங்கள் வழிகட்டிருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் தடை செய்திருக்கிறது என்பதை என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அத்ரக்து ஸலாஸமியத்தி மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 300 நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன். அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, யகூலுன குல்லு ஷைஇன் பில் கத்ர், எல்லாமே கதிரின் அடிப்படையில் உள்ளது என்று அவர்கள் அனைவருமே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன, அதுதான் நம்பிக்கை. அதான் யாருடைய நம்பிக்கை, சஹாபாக்களுடைய நம்பிக்கை. இமாம் அபு அய்யூப் சக்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அத்ரக்து நாஸ வமா கலாமுஹும் இல்லா அன் குதிய வ குதிரிய, நான் பல மக்களை சந்தித்திருக்கிறேன். அதாவது இவரும் சஹாபாக்களை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் எல்லாருமே எல்லாவற்றையும் அவருடைய பேச்சில் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் எல்லாமே கலா கதிரின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நபிஸலாம் சொன்னதாக உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய, அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, குல்லு ஷைஇன் பி கத்ரி, எல்லாமே விதியின் அடிப்படையில் தான். எந்த அளவுக்கு சொன்னால், ஹத்தல் ஹஜ்ஸு வல் கைசு, நிராசையும் இயலாமையும் கூட அது எனது விதியின் அடிப்படையில் தான். ஒரு இயலாமை ஏற்படுகிறதா, அது எதனால், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நம்மளால் முடியலை. ஏன் முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன காரணம், விதி. விதியில் நம்ம அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதனால் நடக்கலை. இப்போ நாம் என்ன செய்வோம், காரணங்கள் சொல்லுவோம். நான் நல்லா இருந்திருந்தா செஞ்சுருப்பேன், உடம்பு முடியாமல் போச்சு, இல்லைனா தான் நான் செய்யலை அப்படி என்ன செய்வோம், நாம் காரணங்களை சொல்லுவோம். அப்போ அது நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தது என்று சொன்னால், அல்லது நம் மூலமாக நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடி இருந்தான்னு சொன்னால் அது என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. இப்போ நமக்கு முடியாமல் போனதற்கான காரணமும் அது நடக்காமல் போக வேண்டும் என்று. அப்போ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்கனவே நம்முடைய விதியில் எழுதி வைத்திருக்கிறான். அப்படின்ற விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம விதியை குறித்து நம்பிக்கை கொள்ளணும். விதியை குறித்து நம்ம நம்பிக்கை கொள்ளும்போது அதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படைகள் என்னென்னு சொன்னால், விதிக்கென்று 4 விதமான படித்தரங்கள் இருந்து கொண்டிருக்கு. 4 படித்தரங்களோடு தான் விதியை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். முதலாவது, விதியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாத ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் ஏற்கனவே அறிந்திருக்கிற விஷயங்கள் என்று விதியை குறித்து நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அல்லாஹ்விடத்தில் தான் மறைவானவற்றின் திறவுகோல் இருந்து கொண்டிருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அது அல்லாஹ் என்று வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் கரையிலும் இருக்கின்றவற்றை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். வ மா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அறியாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லாவற்றை பற்றி அறிவுள்ளவன். மரம், இந்த உலகத்தில் எத்தனை மரம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது யாரும் என்ன சில உலகத்தில் இத்தனை மரங்கள் இருக்கிறது என்று எண்ணி சொன்னதாக நம்ம பார்க்கலாம் இல்லையா?
கோடானு கோடி மரங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஒரு மரத்தில் எத்தனை இலை இருக்கு? அப்படியானால் இந்த கோடானு கோடி மரங்களில் எத்தனை கோடானு கோடி இலைகள் இருக்கும்? அதிலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் யாருக்கு தெரியாமல் விழாது? அல்லாஹ் அறியாமல் விழாமல். அப்போ அந்த அளவுக்கு பரந்துபட்ட ஞானம் உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞானத்தை நம்ம நினைக்க முடியாது, வரையறுக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய ஞானத்திலின்றி ஒரு இலை உதிராது. வலா ஹப்பத்தின் ஃபுதுலுமாத்தில் அருந்தி வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபின் முபீன். அதே போன்று இருளிலோ பூமியுடைய இருளிலோ அல்லது எந்த பகுதியிலாக இருந்தாலும் சரி, ஒரு விதை அது காய்ந்ததாக இருக்கட்டும் அல்லது செழுமையானதாக இருக்கட்டும், அது முளைப்பதாக இருந்தாலும் சரி, அது முளைக்காமல் போவதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அவருடைய தெளிவான பதிவேட்டில் எழுதி வைத்திருக்கிறான். அப்போ இந்த இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து தான் விதி என்பதை நம்ம நினைச்சோம். முதலாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லாவற்றையும் தன்னுடைய பதிவேட்டில் எழுதி வைத்திருக்கிறான். முதலாவது விதியை பற்றி நம்பிக்கை என்ன? எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். விதியில் நடக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விதியில் எது நடக்காது. இரண்டாவது, எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், எழுதி எழுத்தில் பாதுகாத்திருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், நாம் நம்முடைய பதிவேட்டில் எந்த ஒன்றையும் விட்டுவிடவில்லை. சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், பிறகு அவர்கள் தம்முடைய ரப்பின் பக்கமே ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா கிதாபில் எதையும் எழுதாமல் விடவில்லை என்று சொன்னால் அது எந்த கிதாபு? லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய கிதாப். அதில் எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்துட்டா எழுதி பாதுகாத்திருக்கிறான். வகுல்லு ஷைஇன் அஹ்ஸைனா ஃபீ இமாமின் முபீன், இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் நாம் நினைத்திருக்கிறோம், பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் பதிவு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுபோன்று பல்வேறு வசனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் என்ன சொல்லுது? நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தெரிவித்திருக்கிறான், எழுதியிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, கத்தபல்லாஹு மகாதிரல் ஹலாயிகி கப்ல யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்த பி 50000 சனா, வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா படைப்புகளின் விதியை எழுதிவிட்டான். விதி அல்லாஹ் தஆலா ஏற்கனவே எழுதிவிட்டான். எழுதின விதி யாராலும் மாற்ற முடியாது. விதியை பற்றி நம்முடைய நம்பிக்கை முதலாவது படித்தரம், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இரண்டாவது படித்தரம், விதிகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ் நாடியது நடக்கும், அவனுடைய நாட்டம் என்று எது நடக்காது. அப்புறம் என்ன அர்த்தம்? நாம் ஒன்று நினைக்கிறதுனால அது நடக்குமா? நடக்காது. அதுக்கு நம்ம என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் சரி, தலையில குப்பரை அடித்தாலும் என்ன செய்யாது? நாம் நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் நடக்கவே நடக்காது. அதில் யாருடைய நாட்டம் இல்லாதவரை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாதவரை, அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நடக்கும். இதுதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒன்றை நடக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதற்கு அவன் என்ன சொல்லுவான்? ஆகு என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். நடக்கணும் அல்லாஹ் நாடிச்சுன்னா அது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுவான், அது நடந்துவிடும். இது அல்லாஹ்வுடைய நீதி. அந்த அடிப்படையில் உலகத்தில் எது நடந்தாலும் எனது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால தான் அல்லாஹ் தஆலா நபிக்கு ஒரு விஷயத்தில் சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயில் தாலிக கதா, எந்த ஒன்றுக்கும் நபியை நீங்கள் நிச்சயமா நான் நாளைக்கு அதை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். நிச்சயமா நான் நாளைக்கு அதை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாதவரை. அப்போ அதனால தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்வதாக அல்லது ஒன்றை கொடுப்பதாக எடுப்பதாக வாக்குறுதி அளிக்கிறது சொன்னால் என்ன சொல்கிறோம்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் நான் அதை செய்வேன். எப்படி என்ன செய்வேன்? அல்லாஹ் நாடினால் நான் அங்கே வருகிறேன். இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லான்னு போடுறோம்ல. அது ஒரு சில பேருக்கு அது வந்துடுது, ஒரு வாடிக்கையான வார்த்தையாக மாறிடுச்சு. அதனால் என்ன செய்வாங்க? கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, கடன்காரன் திரும்பி கேட்டால் இன்ஷா அல்லாஹ் தர்றேன். இவருடைய உள்ளத்தில் என்ன இருக்காது?
நியத் இருக்காது. அந்த இன்ஷா அல்லாஹ் இல்லை. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம முடிவு எடுத்துடணும். நம்முடைய எண்ணம் என்ன? அதை செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அது நடக்கணும்னு சொன்னால் நான் மட்டும் நினைச்சா நடக்காது. நான் மட்டும் நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன், வருகிறேன் என்றெல்லாம் சொன்னால் அது நடந்தேறி விடுமா என்றால் நடக்காது. அதில் யாரோட நாட்டம் வேணும்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால தான் நம்ம நினைச்சிடும் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு வாக்குறுதியும் நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அது நிறைவேறாமல் போனதற்கு நாம் தான் பொறுப்பாளி. இந்த வாக்குறுதி மீறியவர்களாகும். அதனால இந்த விதியை நம்பிக்கை கொள்கிற போது அதனுடைய மூன்றாவது படித்தரம் என்ன? எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் நடக்கும். அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ் நாடாவிட்டால் ஒன்று நடக்காது. அவன் நாடியது நடக்கும். அவனுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்காது என்று நம்பணும். முதலாவது நிச்சயம் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் அனைத்தையும் பதிவேற்றில் பதிவு வைத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும். மூன்றாவது அவன் நாடியது நடக்கும், அவன் நாட்டம் என்று எதுவும் நடக்காது. நான்காவதாக அல்லாஹ் தஆலா தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்று நம்பணும். அல்லாஹ் தஆலா விதி, அது வந்து என்னது? விதியின் அடிப்படை எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதெல்லாம் உலகத்தில் நடக்கணுமோ அல்லாஹ் படைத்து வைத்து விட்டான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொன்னான், கால அத்தஅபுதூன மா தன்ஹிதூன், இணை வைக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் செதுக்கி கொண்டவற்றை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான், நீங்கள் செய்கின்ற செயல்களையும் படைத்திருக்கிறான். இப்போ மனித செயல்கள் என்பது அது என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய படைப்பது. என்னது? அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? நம்பணும். அல்லாஹ் ஹாலிக் குல்லி ஷை, அல்லாஹ் தான் அனைத்தையும் படைக்கக்கூடியவன். உலகத்தில் ஏதாவது ஒரு படைப்புண்டு உருவாகிருக்குன்னு கேட்டால் சொன்னால் அது யாருடைய படைப்பு? அல்லாஹ்வுடைய படைப்பு. கண்டுபிடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் இதை செய்வதற்கு காரணியாக இருக்கிறானே தவிர, ஆனால் அதனுடைய உண்மையான படைப்பாளன் யார்? அல்லாஹ். இதுதான் விதியை குறித்து நாம் நினைச்சோம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை. அதற்கு அடுத்தபடியாக இந்த விதியை பற்றி 5 விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. விதி வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எப்படி அல்லாஹ் தஆலா விதி நிர்ணயம் செய்திருக்கிறான் என்பதை பற்றி 5 விதமான விஷயங்களை நாம் நம்பிக்கை கொள்ளணும். ஒன்று, வானங்களை பூமி அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிருக்கிறான்? விதி அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான் என்பது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கபில் அன் நப்ராஹா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கோ பூமியிலோ எந்த ஒரு சோதனை ஏற்படுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா அவருடைய பதிவேட்டில் பதிவு செய்யாமல் இல்லை. அது எப்போ? அது நடப்பதற்கெல்லாம் முன்னாடி. இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இது மிகவும் லேசானது. அப்போ எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன ஏற்கனவே திட்டமிட்டு எழுதிவிட்டான். இரண்டாவது, இந்த விதியுடைய உடன்படிக்கை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆலமுல் அர்வாஹில் வைத்து மனிதனிடத்தில் வாங்கியிருக்கிறான். மனிதனை எல்லாம் படைத்து, மனிதனுடைய ரூஹுகளை எல்லாம் படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தண்டிலிருந்து நம்மளை வெளியேற்றி நம்மிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகம் என்கிற ஒரு உலகத்தில் அல்லாஹ் விதியை என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு நிர்ணயித்து தந்திருக்கிறான். வைத அஹத ரப்புக்க மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வஅஷ்ஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும். ஆதமுடைய சந்ததிகளை அவருடைய முதுகு தண்டிலிருந்து வெளியேற்றி அல்லாஹ் அவரிடத்தில் உடன்படிக்கை வாங்கினான். அல்லாஹ் சொன்னான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய படைப்பாளன். அவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம் அந்த நேரத்தில் சொன்னோம், காலு பலா, ஆம் நிச்சயமா நீதான் எங்களுடைய ரப்பு ரட்சகன். ஷஹித்னா அன் தகூல யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். எதற்காண்டி நாம் அவரிடத்தில் சாட்சியத்தை வாங்கினோம்? எதற்காண்டின்னு சொன்னால் மறுமை நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க, இதை குறித்தெல்லாம் நாங்கள் அறியாதவர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காண்டி. அது மட்டுமல்ல, அன் தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாஉனா மின் கபில், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் முன்னாடியே என்ன செஞ்சுட்டாங்க? இணை வச்சுட்டாங்க. வகுன்னா துர்ரியத்த மின்பாதி, நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததிகள். அஃபதுஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், எனவே அந்த வீணர்கள் செய்ததற்காண்டி எங்களை நீங்கள் குற்றம் பிடிக்கிறியா, எங்களை நீ அழிக்கிறியா அப்படின்னு சொல்லி
என்ன செய்யக்கூடாது, ரப்பிடத்தில் சென்று வாதம் புரியக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நினைச்சிட்டா நம்மிடத்தில் ஒரு உடன்படிக்கை மூலமாக எல்லா விதமான விதியை பற்றிய அறிவை நமக்கு தந்து விட்டார். மூன்றாவது ஆயுள் அடிப்படையிலான விதி, ஆயுளை அடிப்படையாக கொண்டுள்ள விதி. இதை பொறுத்தவரையிலும் மனிதன் பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கிற போது அந்த விதியை அல்லாஹ் நிர்ணயம் செய்யலாம். இது எல்லாமே அல்லாஹ் ஆரம்பத்திலே அவனிடத்தில் முடிவு செய்திருக்கிறார். அவன் சொல்ல முடியாது, படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் விதியை நிர்ணயம் செய்து விட்டான். அந்த விதியிலிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த விதியை ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் நமக்கு அதை பொருத்தி காட்டுகிறான், நடைமுறைப்படுத்துகிறான். அதில் முதல் கட்டத்தை என்னது, ஆலமுல் அர்வாஹ்னா நம்முடைய விதியை நாம் உங்களை படைத்தோம் அப்படின்றத அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காட்டி நம்மிடத்தில் என்ன செய்யணும், அந்த விதியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இரண்டாவது நம்முடைய ஆயுளை பொறுத்தவரையில் நாம் தாயின் கருவறையில் படைக்கப்படுகிற போது, ஏன்னா நம்ம கட்டமாக என்ன செய்கிறோம், தாயுடைய கருவறையில் படைக்கப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அதை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி, மனிதர்களே உயிர்த்து எழுப்பப்படுவதை பற்றி நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின், நாம் என்ன செஞ்சவங்களை ஆரம்பத்தில் மண்ணிலிருந்து படைத்தோம், சும்ம மின் நுத்ஃபத்தின் பிறகு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம், சும்ம மின் ஆலக்கத்தின் பிறகு ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலிருந்தும், சும்ம மின் மோதாத்தின் பிறகு சதை பிண்டமாக இருந்த நிலையிலிருந்து, முகல்லக்கத்தின் கைர முகல்லக்கத்தின் படைக்கப்பட்ட படைக்கப்படாத, அதாவது உருவம் கொடுக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சதை பிண்டம் என்கிற நிலையிலிருந்தும் நாம் என்ன செஞ்சோம், உங்களை நாம் படைத்தோம். நுபையின் இலக்கும், இதெல்லாம் நாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நஷா, நாம் நாடுகின்ற காலம் வரையிலும் உங்களுடைய தாயின் கருவறையில் உங்களை தங்க வைத்தோம். பிறகு என்ன செஞ்சோம், சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, உங்களை நாம் ஒரு குழந்தையா வெளியேற்றுகிறோம். சும்ம லிதப்லு அஷுத்தக்கும், பிறகு உங்களில் வயோதிகத்தை அடைய, நல்ல கூவத்தை வலிமையான பருவத்தை அடையக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வமின்கும் மையுத்தவஃபா வமின்கும் மையுரத்து இலா ஆர்தலில் உமர், உங்களில் இடைப்பட்ட காலத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறாங்க, சிலர் வயோதிகத்தை அடைந்து அதற்கு பின்னர் மரணிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, எந்த அளவுக்கு சொன்னால் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக இருந்து பிறகு ஒன்றும் அறியாதவர்களாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். என்ன செய்கிறாங்க, இந்த வயோதிக நிலைகள் பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி என்ன செஞ்சிருக்கிறான்லா, கட்டமாக நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்றதை பற்றிய இந்த கருவியல் வளர்ச்சியை பற்றி எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் சொன்னால், வல்லாஹு ஹலகக்கும் மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின், அல்லாஹ் உங்களை முதலில் மண்ணிலிருந்தும் பிறகு இந்திரிய துளியிலிருந்தும் படைத்தான். சும்ம ஜஅலக்கும் அஸ்வாஜன், பிறகு உங்களை ஜோடி ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வமா தஹ்மிலு மின் உன்ஸா வலா தலௌ இல்லா பிஇல்மி, ஒரு பெண் கருவுறுவதும் அது ஈன்றெடுப்பதும் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இல்லாமல் இல்லை. வமா யுஅம்மிரு மின் முஅம்மரின் வலா யுன்குஸு மின் உம்ரிஹி இல்லா ஃபி கிதாபின் இன்ன தாலிக அலல்லாஹ் யஸீர். அதே போன்று ஒருவர் இந்த உலகில் நீண்ட ஆயுள் வாழுகிறார், குறுகிய ஆயுள் வாழுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஆயுளை பற்றியும் அந்த வேதத்தில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயுளை பற்றிய அந்த விதி என்பது எப்போது நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால், நாம் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கிற போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை நமக்கு சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் 40 நாளாக இருக்கிற போது அதனிடத்தில் என்ன செய்யப்படும், ஒரு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். பிறகு அது ஒரு சதைப்பிண்டமாக மாறும். பிறகு அந்த இடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது இப்படியே 340 கடந்தால் 120 நாள் கடந்தால் என்ன ஆகும், அந்த இடத்துல எல்லாம் ஒரு ரூஹை அனுப்புவான், மலக்கு அனுப்புவான். அனுப்பிவிட்டு வயுமர் பி அர்பா கலிமாத்தின், 4 விஷயங்களை அந்த ஆன்மாவிற்கு எழுதும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான். என்னெல்லாம், ரிஸ்கஹு அஜ்லஹு அம்ரஹு ஷகீயுன் வ சயீதுன், அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய ஆயுள் எவ்வளவு, அவனுடைய அமல்கள் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, இப்படி 4 விஷயங்கள் நம்முடைய தாயின் கருவில் இருக்கிற போது இந்த விதி நமக்கு எழுதப்படும். அப்போ இதை என்ன செய்யக்கூடாது, நம்ம முன் சொன்ன விதியோடு கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. அதுக்கு தான் விதியில் 5 விதமான நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறதுன்றதை நம்ம சொல்கிறோம். முதல் நிலை என்ன, எல்லாத்தையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே எல்லாம் விதியை நிர்ணயம் செஞ்சுட்டான். 2வது விதி என்ன, ஆலமுல் அர்வாஹில் இருக்கிற போது. 3வது நாம் தாயின் கருவறையில் இருக்கிற போது. அடுத்ததாக
நான்காவது, ஆண்டுதோறும் நம்முடைய விதிகள் திருத்தப்படும் அல்லது மாற்றி எழுதப்படும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் இந்த குர்ஆனை பரக்கத் மிக்க ஒரு இரவில் இறக்கினோம். இன்னா குன்னா முந்திரீன், நிச்சயமாக நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஃபியா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அந்த நாளில்தான் ஒவ்வொரு தீர்க்கமான விஷயமும் முடிவு பிரித்தறிவிக்கப்படுகிறது. அம்ரமின் இந்தினா இன்னா குன்னா முர்சலீன், இது எல்லாம் நம்முடைய கட்டளையின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் தூதர்களை அனுப்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு படைப்பினுடைய விதியும் லைலத்துல் கத்ருடைய இரவில் என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று சொல்லப்படுது இல்லையா? அது என்னன்னு சொன்னால் அந்த புதுப்பித்து எழுதல், ஆண்டுகள் தோறும் எழுது, அதை புதுப்பிக்கக்கூடிய விஷயம். இதை குறித்து இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, யுக்தபு ஃபில் உம்மில் குத்தாபி ஃபி லைலத்துல் கத்ரி மா யகூனு ஃபிஸ் ஸனா மின் மௌத்தின் வ ஹயாத்தின் வ ரிஸ்கின் வ மத்தரின். அந்த உம்முல் கித்தாபி மூல நூலில் இருக்கக்கூடிய அந்த செய்தி ஒவ்வொரு ஆண்டிலும் அந்த ஆண்டில் நிகழக்கூடிய பிறப்பு, மரணம், வாழ்வாதாரம், மழை, இப்படி எல்லா விதமான செய்திகளும் என்ன செய்யப்படுது அந்த நாளில் எழுதப்படுகிறது என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் விதி புதிதாக என்ன செய்யப்படும், மாற்றி அமைக்கப்படுவது என்பது ஆண்டில் ஒரு முறை, அது லைலத்துல் கத்ருடையது. அடுத்ததாக அன்றாட விதி, அன்றாடம் நடக்கக்கூடிய விதி. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் என்ன செய்றான், ஒவ்வொன்றை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யஸ்அலு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன் வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்றவர்களை குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளிலும் அவன் ஒரு பணியில் இருந்து கொண்டிருக்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றை செய்து கொண்டிருக்கிறான். இதை குறித்து, இந்த வசனத்தை குறித்து விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யக்ஃபிரு தம்பன் வ யுஃபர்ரிஜு குர்பன் வ யர்ஃபஉ கௌமன். அல்லாஹ் என்ன செய்றான், சில பேரை மன்னிக்கிறான், சில பேருடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குகிறான், சில பேருடைய படித்திறங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். வ யலவு ஆஹிரீன், சிலரை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகிறான். இப்படி என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளிலும் ஒரு பணியில் இருந்து கொண்டிருக்கிறான். அதே போன்று இன்னொரு வசனம், குலில்லாஹும்ம மாலிகுல் முல்கி தூதி முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற சூரத் ஆல இம்ரானுடைய வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான். அல்லாஹ் ஆட்சியாளனுக்கெல்லாம் மிக்க மேலான ஆட்சியாளன். அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அவன் நாடுகின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுகிறான். அதே போன்று அவன் நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அவன் நாடுகின்றவர்களை அவன் இழிவுபடுத்தவும் செய்கிறான். எல்லா நன்மைகளும் அவனுடைய கைவசம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்றான், தினந்தோறும் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பணியில் உள்ளதுதான் யுஹீ வ யுமீத், உயிர்ப்பித்தல், மரணித்தல், படைத்தல், வாழ்வாதாரம் அளித்தல். அதே போன்று ஒரு சில சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை வழங்குகிறான், இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான், நோயாளியை குணப்படுத்துகிறான், சிரமப்படுகின்றவர்களுடைய சிரமங்களை அகற்றுகிறான், கஷ்டத்தில் கைதியாக இருக்கின்றவனை விடுவிக்கிறான், பிரார்த்திக்கின்றவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறான், கேட்கக்கூடியவனுக்கு கொடுக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி என்ன செய்றான், அல்லாஹ் அன்றாடம் எண்ணிலடங்கா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் என்னது, அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் நடப்பது என்பது விதி, அன்றாட விதியின் அடிப்படையில். இதெல்லாம் அன்றாட விதி. இப்போ முன்னாடி சொன்னது ஆண்டு அடிப்படையிலான விதி, அதற்கு முன்னர் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆயுளை சார்ந்த விதி, அதற்கு முன்னர் சொன்னது படைப்பினுடைய விதி, அதற்கு முன்னர் சொன்னது அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்தை எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிற விதி. எல்லாமே ஒன்றொன்று தொடர்ச்சியானது, அதாவது சம்பந்தப்பட்டு கிடக்கக்கூடியது. இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம விதியை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ளுகிற போது நம்ப வேண்டும். இதில் எந்த ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய அறிவிற்கு இது புலப்படவில்லை என்பதற்காண்டி மறுக்கக்கூடாது. அதே போன்று ஏன் இப்படி நடக்கிறது, நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும் இல்லையா?
எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நம்ம எப்படி கேட்போம் அதை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் இல்லை பலருக்கு அப்படித்தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு நம்ம பிரச்சனை தானே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன கேள்வி கேட்போம், ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இப்படி செய்கிறான், நான் என்ன வியாபாரம் செஞ்சாலும் முன்னேற முடியலை, நான் என்ன தொழில் செஞ்சாலும் லாபம் கிடைக்கல, நான் எந்த காரியத்தை தொட்டாலும் அது தோல்வி அடையுது. அதற்கெல்லாம் காரணங்கள் பலதும் இருக்கும், காரணங்கள் பலதும் இருக்கும். சில போது விதி அப்படித்தான் என்றும் இருக்கும், நமக்கு தெரியாது. விதியை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, விதியை காரணம் காட்டி எந்த ஒன்றையும் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. விதி என்பது நமக்கு எப்போ தெரிய வரும், ஒரு விஷயம் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் இதான் விதின்னு தெரியும். நடக்கிறதுக்கு முன்னாடி விதின்னு தெரியுமா, தெரியாது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, விதியை காரணம் காட்டி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்படி யா ரசூலுல்லாஹ் எல்லாம் தான் விதியில் எழுதப்பட்டுருச்சு, அப்போ நம்ம சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஅமலூ லிகுல்லி முயஸ்ஸரின் லிமா குலிக லஹு, ஒவ்வொருவரும் அமல் செய்யுங்க, உங்களுக்கு எது உங்களுக்கு என்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது என்ன செய்யும், அதில் உங்களுக்கு இலகுவாக்கப்படும். அப்போ அந்த இலகுவாக்கப்படுகிற காரியத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் நடக்காது. விதியில் நம்முடைய முயற்சி என்பது இருக்கிறது. விதியை காரணம் காட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையுமே செய்யாமல் கோரையை புத்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அதற்கு நமக்கு அனுமதி இல்லை, அப்படி மார்க்கம் நமக்கு சொல்லவும் இல்லை. விதியில் உள்ளது தான் நடக்கும் என்பதை நம்ம சொல்லணும். நம்புறோம், நான் என்னதான் முயற்சித்தாலும், நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும், நான் என்னதான் திட்டமிட்டாலும் நடக்கிறது எதுதான் நடக்கும், விதியில் உள்ளது. அதை நாம் என்ன செய்யணும், பொருந்திக் கொள்ளணும். விதியை மாற்ற முடியுமா, முடியாது. ஏன்னா விதி என்னன்னே நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றும் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் இது விதி என்று சொல்லி. ஒரு படிக்கிற மாணவன் எக்ஸாம் எழுத போகிறான், அவன் முன்னாடியே அவனுக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ற விதியில் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுத போவான். இல்லை, அவன் படிக்கிறான், அவன் முயற்சிக்கிறான், எழுதி நம்மளால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் போவான். விதியில் அவனுக்கு தோல்வி எழுதப்பட்டிருந்தா அப்போ என்ன செய்வான், தோற்று. சரி, அப்போ என்னுடைய விதியில் தோல்வி தான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாது, எதுக்கு முயற்சி கூடாது அப்படின்னு அவனுக்கு விதியை பற்றிய அறிவு இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ அடுத்து என்ன செய்யணும், இன்னொரு வாய்ப்பு. இப்படி என்ன செய்யணும், முயற்சிகளை பொறுத்தவரையில் மனிதன் கைவிடாமல் இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விதியை பற்றிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்யணும், விதியை நம்புகிறோம். இதற்கு மாற்றமாக நம்பினாலும் அது பொருட்டு நம்பிக்கை, இதை மறுத்தாலும் அது வழிகேடு. விதியை நம்ம சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படைக்கு மாற்றமாக நம்ம நம்பினாலும் அது என்னது, அது தவறான நம்பிக்கை. அதே போன்று விதி ஒன்று இருக்கிறதை மறுத்துவிட்டு அதை உதாசீனம் செய்தாலும் அதுவும் தவறு. அப்படி மறுக்கிறதுனால விதி இல்லாமல் ஆக்க முடியுமான்னு அதெல்லாம் முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, பூனையை கண்ணடிச்சு உலகம் இருட்டு நம்பிடுச்சு, அந்த கணக்காக தான் மாறும். பூனை கண்ணு மூடுறதுனால உலகம் இருட்டாயிடுமா, இல்லை. அதே மாதிரி தான் இவன் என்ன செய்யறான், விதின்னு ஒன்று இல்லை என்று மறுக்கிறதுனால விதின்னு இல்லாமல் ஆகுமா? அவனுடைய ஹயாத்தை, அவனுடைய மௌத்தை, அவனுடைய வாழ்வாதாரத்தை அவனால் திட்டமிட முடியுமா? முடியாது. அவன் எப்போ மரணிப்பான், விதின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும், மரணத்தை வென்று காட்ட வேண்டும். முடியுமா? முடியாது. இப்போ விதியின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் உறுதியாக ஆழமாக நம்பணும். இந்த நம்பிக்கை நமக்கு என்ன ஊட்டுகிறது என்று கேட்டால் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மூமினுக்கு விதியை பற்றிய சரியான நம்பிக்கை என்பது எதை நமக்கு தருகிறது என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கையை பற்றி நமக்கு சொல்லும் போதே சொல்லி தந்த ஒரு விஷயம், லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், ஒன்றை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நடக்காமல் போனாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நாடியதான் நடந்திருக்கு. இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பின்னால் என்ன இருக்கு, நடந்தது யாருடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன் நாட்டம் நடக்கலை, என்னுடைய முயற்சி நடக்கலை. வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் நாடுவதனால் எதுவும் நடந்து விடாது, எதுவரையிலும் அகிலங்களின் இரட்சகனாகி அல்லாஹ் நாடாதவரை. அப்போ இதுதான் விதியை பற்றி நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மறுப்பது என்பது குஃப்ர், இந்த நம்பிக்கையை மறுக்கிறது என்பது குஃப்ர். அப்போ இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், விதியை விளங்கி கொள்ள வேண்டும். அந்த விதியை பற்றிய நம்பிக்கை இன்னும் தெளிவான முறையில்
மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் நம்முடைய உலக காரியங்களையும் சரி மறுமை விஷயங்களையும் சரி சரியான புரிதலோடு நம்ம செய்வதற்குமான தூண்டுகோல் தான் இந்த நம்பிக்கை. மறுமையில் நமக்கு நல்லது கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை கொண்டு தான் நம்ம அமல் செய்யறோம். என்ன செஞ்சாலும் உலகத்தில் தோல்வி, மறுமையிலும் தோல்வியை ஒருத்த முடிவு செய்யலாமா? உலகம் என்பது சோதனைக்கான இடம், மறுமை சோதனைக்கான பிரதிபலன் கொடுக்கப்படுகிற இடம். உலகத்தில் நமக்கு தோல்வி 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 எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லா தோல்விக்கும் ஒரு நாள் நிச்சயம் ஒரு வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டு, அது மறுமை வெற்றி. அப்படித்தான் ஒரு மூமின் நினைச்சணும். உலகத்தில் அவன் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடவே கூடாது. அதே போன்று பிரச்சனைகளும் சோதனைகளும் நமக்கு என்ன இல்லை, நிரந்தரமும் அல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறந்ததுமே நடக்க ஆரம்பிக்கிறதா, பிறந்ததுமே ஓட ஆரம்பிக்கிறதா? இல்லை தானே. தவழ்ந்து விட்டு போட்டு அடுத்தது என்ன சேர்ந்தது, எழுந்து நிற்க ஆரம்பிக்குது. நிற்கும் போது விடும், ஒரு அடி எடுத்து வைக்கும்போது விடும். எத்தனை முறை விழுவும்? அது பல முறை விழும். விழுகிறதுனால அதை முயற்சி கைவிட்டால் என்ன நிலைமை? இன்னைக்கு நம்மளாம் யாரும் நடக்க மாட்டோம் இல்லையா தானே. இன்னைக்கு நம்ம நடக்கும்போதெல்லாம் விழுந்துட்டா இருக்கிறோம். ஆனால் இதே நாம குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா விழுந்துருவோம். முடியாது நமக்கு. இந்த மனிதனுக்கு தான் இந்த இது போன்ற நிலையெல்லாம். ஏனைய படைப்புகள்லாம் எப்படிங்களுங்க, அது பிறந்ததுமே என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். ஒரு நாள் அவ்வளோதான், அதுக்குள்ளே என்ன ஆகிடும், ஸ்டடி ஆகிடும். நமக்கு ஒரு நாள்லாம் பத்தாது. எத்தனை நாள் வேணும் நமக்கு? 1 வருஷம் 2 வருஷம் வேணும் இல்லையா? அப்போ தான் நம்ம ஸ்டடி ஆகும். இப்போ அவ்வளோ காலம் நம்ம நினைச்சிடும், விழுகிறோம் எழுந்திருக்கிறோம், விழுகிறோம் எழுந்திருக்கிறோம். இந்த முயற்சியை நம்ம கைவிடுவதே இல்லை. அதுதான் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை. நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கிற விதத்தில் நம்முடைய படைப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறான், எப்படி புரிய வைக்கிறான்னு சொன்னால், வாழ்க்கையில் இப்படித்தான், இதான் உன்னுடைய நிலை, இதான் உன்னுடைய தகுதி, இதான் உன்னுடைய தராதரம் என்பது அல்லாஹ் புரிய வைக்கும் வண்ணமாக தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அப்போ அதை நம்ம சிந்திச்சாலே, அதனால தான் நினைச்சிடும், உங்களை நீங்கள் சிந்தியுங்கள், உங்களை பற்றி சிந்திச்சாலே, உன்னை பற்றி சிந்திச்சாலே உனக்கு என்ன இருக்கு, சான்றுகள் அத்தாட்சிகள் இருக்கு. அப்போ அந்த சிந்தனையை நமக்கு என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்தில் எல்லா சோதனைகளுக்கும் எல்லா தோல்விகளுக்கும் முன்னால் எதிர்நீச்சல் போட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும். அப்படி நாம் முயற்சிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு நாள் அது வெற்றி அடையும். இது எல்லாவற்றிலும் மேலாக எப்படி நம்ம அல்லாஹ்வை சரியாக நம்ப வேண்டுமோ, மறுமையை பற்றி நம்பிக்கையோட விஷயங்களை பற்றியெல்லாம் தெளிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, அதே போன்று தான் விதியை பற்றி நம்ம சரியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு தான் நம்முடைய இந்த முயற்சிகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த நம்பிக்கையுடைய விஷயங்களில் உள்ளதான் நாம் நம்முடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழிமுறைகளை கையாளணும் அதை நம்ம தெரியணும். விதியில் உள்ளது நடக்கும், இன்றைக்கி நடக்கல நாளைக்கு நடக்கும், விதியை சார்ந்திருக்கிற ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ தப்பு கிடையாது. ஆனால் விதியை சார்ந்திருக்கிற நாம் விதியில் உள்ளது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்யணும், ஏதாவது செய்யணுமா வேண்டாவா? ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கலாமா? அல்லது செஞ்சுட்டே இருக்கிறேன், வேற எதுவும் செய்யாமல் இருக்கிறேன், என்ன எனக்கு கிடைக்கணுமோ அதை மட்டும் செஞ்சு கொண்டு இருக்கிற, வேற எதுவும் செய்யாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இப்போ நம்ம அமலும் இருக்கணும். அதே போன்று துஆ, உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள். இப்போ துஆ இருக்கணும், இபாதத் இருக்கணும். நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்ற அமல்கள் அதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இருந்துட்டு தான் நம்ம நினைச்சணும் விதியை சார்ந்திருக்கணும். சில பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படி இருப்பாங்க, என்ன நடந்தால் என்ன எல்லாம் விதி தான் அப்படின்ட்டு நினைச்சுவாங்க. அவங்க அசைக்க முடியாத விதியின் மேலான பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அமல் இருக்குமா? கிடையாது. அமலோடு நம்ம நினைச்சுவோம், நம்பிக்கையும் இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு அமல்களும் இருக்க வேண்டும். அந்த அமலும் நம்பிக்கையும் சேர்ந்து தான் நம்ம நினைச்சணும் விதியை சார்ந்திருக்க வேண்டும். அதல்லாமல் நாம் விதியை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படைக்கு புறமான நம்பிக்கை. அப்படி உள்ளவர்களை பற்றித்தான் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இஸ்லாமிற்குள் இல்லை,
இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று. அல்லாஹ் தஆலா அது போன்ற நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு நம்பிக்கை கொள்ள சொல்லுகின்ற விதியுடைய விஷயங்களை அனைத்தையுமே நம்ம உறுதியாக நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் மறுமையை சந்திக்கின்றவர்களா நாம் இருப்போம். ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.